8 வயது குழந்தைக்கு தொடையில் சூடு போட்டு கொடுமைப்படுத்திய கொடூர தாய். 8 வயது குழந்தைக்கு தொடையில் சூடு போட்டு கொடுமைப்படுத்திய கொடூர தாய். கடலூரில் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மாப்படையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி, அவரது மகள் ஜனனி வயது 8. தந்தை இறந்த சில மாதங்களாகவே குழந்தையை தினந்தோறும் அடித்து உதைத்து உப்பை கீழே போட்டு முட்டி போட வைத்து சித்திரவதை செய்து வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு குழந்தையின் 2 தொடைகளிலும் கம்பியால் பழுக்க சூடு வைத்து கொடுமை செய்துள்ளார். வலி தாங்காமல் குழந்தை தன் உறவினர்களிடம் தனது தாய் மணிமேகலை மற்றும் அத்தை அனிதா இருவரும் தினம்தோறும் அடித்து துன்புறுத்தி வருவதாகவும், 2 நாட்களுக்கு முன்பு தொடையில் சூடு போட்டும் வெளியே சொன்னால் தன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக தெரிவித்தது. இதை கேட்ட உறவினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஒன்று திரண்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைக்கு சூடு போட்ட தாய் மற்றும் அவரது உறவினரின் மனைவியான அனிதா தலைமறைவாகியுள்ளார். கணவன் இறந்த சில மாதங்களிலேயே குழந்தையை கொடுமைப்படுத்திய கொடூர தாயை கைது செய்ய வலியுறுத்தி மகளிர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அவங்க பாட்டி இருக்காங்க, ஒப்படைக்கணும். அவங்களுக்கு சரியான அந்த பிள்ளைக்கு பற்ற ஆதங்கம் எங்களால தாங்கிக்க முடியல. எங்களுக்கு உடனடியே இந்த கோர்ட் நடவடிக்கை எடுக்கலன்னா கடலூர் கோர்ட்லயே நாங்க தீ குதிப்போம், சாவோம். என்னோட பேர் தீபா. நான் இங்கே கொடையூரில் தான் இருக்கேன். இவங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த குழந்தைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நான் இந்த பக்கம் ரோட்ல இருந்து வரும்போது பார்த்தேன் அந்த பிள்ளைங்க முட்டி போட்டுட்டு இருக்கு. இது கூடவே தான் அவங்க அம்மாவும் இருக்காங்க. கூடவே இருந்துமே அவங்க அம்மாவே சூடு வச்சிருக்காங்க. அந்த அவங்க அண்ணன் முன்னாடி தான் இவ்வளோத்துக்குமே காரணம். அவங்க அண்ணன் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அவங்க கூட சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அது 4வது தான் படிக்கிற அந்த பாப்பா. இப்பவே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பயப்படுறாங்க வெளியில சொல்லவுமே. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுமே என்ன சொல்றாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு கரெக்ட் கொடையில வேற சூடு வச்சதால மட்டும் இப்போ வந்து கேஸ் ஆனதால வெளியில வந்து அந்த பசங்க சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது. கொடையில ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. அவங்க டெய்லி சூடு வச்சிருந்துருக்காங்க. அப்ப எவ்வளவு தூரம் அந்த பசங்க காயப்பட்டிருந்தா இப்பதான் அதையே வெளியில சொல்லியிருக்காங்க. அவங்க பெரியமா இங்க பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட அடிக்கடி போய் சொல்லியிருக்காங்க. இங்க போய் தொழுதூர்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து பெரியமா தானே, அவங்களோட அம்மா அப்பா வரணும், அவங்களோட ஆயா வரணும் அப்படின்னு சொன்னதால அவங்களும் அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்ப இது வெளியில வந்ததால தயவு செய்து எல்லாரும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் கொடையூர்ல இருக்கவங்க எல்லாருமே இங்க மகளிர்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. அந்த பொண்ணோட அன்னிக்கும் அந்த பொண்ணோட பாப்பாவுக்கும் கன்ஃபார்மா நீங்க ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். என்னோட பேர் வெண்ணிலா. நான் மகளிர் குழுவில் இருக்கேன். நாங்கள் வந்து மாப்போடையில் இருக்கோம். அந்த பாப்பா ஆவட்டியில் இருக்கு. இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்ததுக்கும் அவங்க அண்ணன் மண்டாட்டியும் மணியும் தான் காரணம். அது ஊருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்போ வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஊருக்காரங்க எதுவும் நாங்கள் பண்ணலை. இப்போ இந்த குழந்தைய நாங்கள் பார்த்தோம், குரூப்பில் எல்லாமே போட்டு விட்டுருந்தாங்க. அதனால் மகளிர் முன்னிட்டு நாங்கள் எல்லாமே வரோம். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு ஒன்று அவங்க அம்மாவோட பாட்டி இல்லைனா அவங்க அப்பாவோடைய பாட்டிக்கிட்ட கொடுக்கணும். இல்லைனா அந்த பையனுக்கு பெரியப்பா, அந்த பாப்பாவுக்கு பெரியப்பா பெரியமா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஊர்லேயே தெரியும் அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்கள்ட்ட ஒருத்தட்ட கொடுக்கணும். அந்த பாப்பாவுக்கு உப்பு போட்டு வெளியே முட்டி போட வைக்கிறது. இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு 8:30-9 மணி இருக்கும் நைட்டில் வெளியே நிற்க வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வெளியே நின்று டைவிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி பண்ணுறாங்க. அதேமாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வந்து மிளகாத்தூள் போட்டு அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது அந்த குழந்தைய சொல்லியிருக்கு எல்லா இடத்துலையுமே. சொல்லிவிட்டு உடனே சொல்லுவாங்க, பெரியமா பெரியப்பா யாரும் சொல்லாதீங்க, என்னை வீட்டில் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பயப்படுது. அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இல்லை. அப்பா இருந்தவங்க அந்த நிலமை இருக்காது. அந்த அப்பா இல்லை. அந்த அப்பா போகிற இடத்துலேயே ஒன்றே அனுப்பிவிட்றோன்னு அந்த குழந்தை அடிக்கடி சொல்கிறாங்களாம். அந்த குழந்தைங்களுக்கு 2 குழந்தை, பொண்ணு 1 பையன் 1 இருக்குது. அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து தாய் மாமா பொண்டாட்டி தான் சொல்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறாங்க தாய் மாமா பொண்டாட்டி தான் அவங்க சொல்கிறாங்க. நடவடிக்கை வந்து நல்ல கடுமுடியாக நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று அந்த குழந்தைய 2 குழந்தையுமே பிரித்து அவங்கள்ட்ட இருந்து வரணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறோம், கையெடுத்து கும்பிட்றோம். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை வாங்கி கொடுப்பீங்கன்னு காவல்துறைக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம். நாங்கள் எங்கள் ஊரே இன்றைக்கி வர்றோம். ஏன்னா இன்றைக்கி வந்து வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேசன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.